ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் வேர்ல்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 4/7/2024 காருண்யா ப்ளஸ் குழுக்கள் நம்பர் 529. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முன்னாடி போக முடியும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு ஃப்ரிண்ட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நமக்கு ஃப்ரிண்ட்டு இன்றைக்கி எடுக்க முடியல. நேற்று லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் திருப்பி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கோச்ச வேணாம். உங்களுக்கு தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து சேரணும். ஆனால் ஒரு ஐடியாவில் தான் நான் திருப்பி வந்து இது பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 4/7/2024 காருண்யா ப்ளஸ் குழுக்கள் நம்பர் 527க்கு ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று எந்த விதமான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிறோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 3/7/2024 50-50 குழுக்கள் நம்பர் 101 கெஸ்ஸிங் நம்ம நேற்று எந்த விதமான கொடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்து 912 ஃப்ரெண்ட்ஸ். 912. ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் 2 பாஸ் ஆயிடுச்சு. 2 பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டு வரைக்கும் 2 பாஸ் ஆயிடுச்சு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பொறுத்த வரைக்கும் நேற்று நான் கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து ஏ போர்டில் 9 அப்படியே பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது 1 பி போர்டில் அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. சி போர்டில் 2 அப்படியே பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்போ நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. 912 அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன, நம்ம 3 டிஜிட்டலில் வந்து 912 கொடுக்கல. ஆனால் மாறிடுச்சு, இடமெல்லாம் மாறி வந்துக்குது. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பாஸ் ஆயிடுச்சு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 912 அப்படியே பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு இது ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு விக்ட்ரி மாதிரி தான். ஆனால் ஒரு விக்ட்ரி கிடையாது. அதுக்கு அடுத்தது நம்ம நேற்று கொடுத்த 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 118 கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து பிசி 12 அடிச்சுக்கிறான். அவன் வந்து 118 கொடுத்துக்கிறான். ஆனால் சி போர்டில் ஒரு வந்து 2 கொடுத்துக்கிறான். ஆனால் 162 கொடுத்துக்கிறோம். சரிங்களா, அது வந்து 12 ஏசியில் உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் சி போர்டு 2 பாஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. நான் 2 டார்கெட்டாக கொடுத்துருந்தேன் பாருங்கள். பி போர்டில் அதிகமாக கொடுத்துருந்தேன், சி போர்டில் கொடுத்துருக்கேன். நான் 2 நேரத்து டார்கெட் வச்சுருந்தேன். కానీ நம்மளுக்கு அவன் 192 நம்பரு முன்னாடி வந்தது 192. அவன் திருப்பி நம்மளுக்கு 912 அடிச்சிட்டான். நான் 9-2 மட்டும் இடம் மாற்றி கொடுத்துட்டான் அந்த பாக்ஸ். அது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது பெஸ்ட்டு 3 டிஜிட்டலுக்கு போனால் பெஸ்ட்டு 3 டிஜிட்டலில் கூட நான் வந்து 162 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 162 கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்மளுக்கு ஏசியில் தான் உக்காந்துச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வருத்தப்பட வேணாம். நம்ம கன்ஃபார்மாக விக்ட்ரி பிடிக்கலாம். அதுக்கடுத்து ஏசிபிசி ஏசியில் கூட நான் 11 கொடுத்துருக்கேன், 18 கொடுத்துருக்கேன். 11 கொடுத்துருக்கேன், 18 கொடுத்துருக்கேன். ஆனால் அவன் வச்சது 12, பிசி 12. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகிற லென்த்தாக போகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகுது 4/6/2024 காருண்யா ப்ளஸ் குழுக்கள் நம்பர் 529 கூட கெஸ்ஸிங் பார்ப்போம். அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு, இல்லை முன்னாடி போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், 4/7/2024 ஓட கெஸ்ஸிங் நம்ம ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3-1-4 ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3-1-4 1-3-4. சப்போர்ட் நம்பர் வந்தால் 9 வரலாம். சப்போர்ட் நம்பர் வந்தால் 9 வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 3-9-1-4. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 1-3-9-4. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 0-2-1-8. இதில் வந்து 80% கணக்கில் வரதுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு பாருங்கள். ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 3-1-4. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 1-9-3. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8-0-1. ஏன்னா சி போர்டில் வந்து தொடர்ந்து 4 நாள் 4 டேஸ் வந்து 2 சி போர்டில் கண்டினியூவாக வந்தது. நான் நேற்றே சொல்லியிருக்கேன், 3 நாள் வந்துது, 4வது நாள் சொல்ல முடியாது, வரலாம்னு சொல்லி தான் நான் டார்கெட் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் 2 டார்கெட் சி போர்டு மாறாமல் கொடுத்துக்கிறான். ஆனால் இன்றைக்கி வந்து 5வது நாள் கொடுக்க மாட்டான். கொடுத்தா அது ஃபவராக தான் கொடுப்பான். ஒன்று 8 வரணும், இல்லை 0 தான் வரணும், இல்லை 8க்கு பவர் 1 வரலாம். அதுதான் 0, 1, 8, 3 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து 3 டிஜிட்டலுக்குள்ளே போகலாம். தயவுசெஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி போக முடியும். அடுத்த 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கூட பவர் நம்பர், ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறது. சரிங்களா? யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா யாருக்குமே எதுவுமே புரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா யாருக்குமே எதுவுமே புரியாது. ஏன்னா எல்லாம் பவர் நம்பர், ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி 2 வின்னிங் வாங்கியிருக்கிறோம். 3வது வின்னிங் கூட நம்ம வாங்கிட்டோம். ஆனால் அது நம்ம வின்னிங்கை நான் ஏற்றுக்கல. ஏன்னா நான் பாக்ஸ் நம்பராக 2 பாக்ஸாக கொடுப்பேன். அது வந்து ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸாக கொடுக்குறது வந்து நம்ம பாக்ஸ் மாறிச்சு, வேறு நம்பராக பாக்ஸ் போட விடுறது நம்ம மாற்றி கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர் அதில் இருக்குது. ஆனால் அதனால நான் அது வின்னிங்காக நான் ஏற்றுக்கல. எதுக்காக நம்ம சொல்கிறது மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்காக தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த 3 டிஜிட்டல் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட்டலில் 12 நம்பர், எப்போவுமே 12 நம்பர் தான் கொடுப்பேன். அந்த 12 நம்பரில் வந்து 6 நம்பர் பெஸ்ட்டாக கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 நம்பர் எப்பவுமே நான் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். அந்த 6 நம்பரில் 2 பாக்ஸ் கொடுக்க வேண்டியதாகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த 12 நம்பர் என்னென்னு பார்ப்போம். 379, 462, 998, 595, 591, 684, 245, 110, 157, 240, 332, 467, 689. அதுக்கடுத்து வந்து நம்ம பெஸ்ட்டு 3 டிஜிட்டலில் என்ன கொடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். பெஸ்ட்டு 3 டிஜிட்டலில் போகலாம். பெஸ்ட்டு 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த 6 நம்பருமே பெஸ்ட் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கூட பவர் நம்பர், ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே பெஸ்ட் நம்பர் தான். எல்லாமே பவர் நம்பர், ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 6 நம்பரில் வந்து என்னென்னு பார்ப்போம். 240, 462, 684, 467, 245, 591.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து 2 நம்பர் பாக்ஸாக கொடுக்குறேன் சரிங்களா. அந்த 2 நம்பர் பாக்ஸ் இருந்தானே 467 பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து 462. இந்த 2 நம்பருமே பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாம் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் போட்டால் நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி போக முடியும். சப்போர்ட் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் கொஞ்சம் பண்ணியிருந்தா இருக்கிறீங்க. நான் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும், எல்லாமே முன்னாடி போக முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். நான் ஆல்ரெடி நம்ம வின்னிங் வாங்கியிருக்கிறோம். ஆல்ரெடி 2 வின்னிங் வாங்கிட்டோம். ஒரு மாதத்துல நம்ம அடுத்த வின்னிங் வாங்கலாம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து ஏசிபிசிக்குள்ளே நம்ம போகலாம். ஏசிபிசிக்குள்ளே நம்ம எந்த விதமான நம்பர் வருது, எந்த நம்பர் வரும், பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம பண்ணுறோம் போய் பார்ப்போம். ஏசிபிசி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏசி பொறுத்த வரைக்கும் இந்த 6 நம்பருமே பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சது எல்லாமே ஏசி போட்டது. இது வந்து ஏபி பிசி ஏசி. ஸோ இங்கே மாறுது எனக்கு. ஸோ யார் கோச்சு வேணாம், இது ஏபி. பிசிஏசி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். இது ஏபியில் வரலாம், பிசியில் வரலாம், இல்லை ஏசியில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, இப்போது பவர் நம்பர் கேரளா பவர் நம்பர் தனியாக இருக்குது, தமிழ்நாடு பவர் நம்பர் தனியாக இருக்குது. நீங்கள் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் எப்படி பார்த்தா ஒரு 30 நம்பர் வரும். நம்மளுக்கு அவ்வளோ டார்கெட் கிடையாது. நம்ம என்னென்னா சிம்பிளாக பண்ணணும், சிம்பிளாக முடிக்கணும், நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணணும். அதுக்காக நம்ம லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க எல்லாமே கூட சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 6 பெஸ்ட் நம்பர் தான் ஏசிபிசிஎஸ்சியில். இது வந்து ஏசிபிசிஎஸ்சியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது ஒன்று சொல்ல வரேன். இந்த 6 நம்பரில் 24 98 10 46 32 68 இதோ பெஸ்ட் நம்பரை வந்தால் 24. அதுக்கப்புறம் வந்து 10 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 10 24 சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முன்னாடி போக முடியும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன்.